Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மச் மணியை பற்றி. அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மச்சமணி, ஃபிஷ் பேர்ல் அப்படின்ற பேரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது சீக்கிரத்தில் நம்ம விஹா ஆன்லைனில் கொடுக்கணும்னு கமெண்ட்ஸில் தொடர்ந்து சிலர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதன் காரணமாக நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நம்ம viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மச் மணியை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மச் மணிக்கு ஃபிஷ் பேர்ல்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு பேர்ல் தான், முத்து கடலில் இருக்கக்கூடியது தான். ஃபிஷ் பேர்ல் ஏன் இதுக்கு ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மீன் தலையில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மணி. சமஸ்கிருதத்தில் மச்ச அப்படின்னா மீன். அந்த மீனின் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை கல் தான் இந்த மச்சமணி. இந்த மச்சமணியில் அப்படி என்ன விசேஷங்கள் இருக்குது, அதை போய் விற்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏராளமான நன்மைகள், ஏராளமான விசேஷம் இருக்கின்ற காரணத்தினால தான் இதை பதிவாகவே கொடுக்குறேன். இந்த மச்மணி புராணங்களில் கூட இடம் பெற்றிருக்கிறது. ராமாயணத்தில் 621ஆம் பாகத்தில் இந்த மச்மணி பற்றி செய்தி வந்திருக்கு. ஸ்ரீ ஹனுமன் இலங்கையை எரித்த பின்பு அதே சூட்டோடு பறந்து வர்றாரு. அவர் உடம்பெல்லாம் தகதகன்னு எரியுது. அப்போ அவருக்கு வேர்க்குது. அவருடைய ஒரு வேர்வை துளி கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் வாயில் விழுந்துருது. அதனால் அந்த மீன் கர்ப்பம் தரிக்குது. கர்ப்பம் தரித்த அந்த மீனின் பிள்ளைதான் மகர்த்வாஜ், அதாவது ஸ்ரீ ஹனுமனுடைய பிள்ளையாக மகர்த்வாஜ் கருதப்படுகின்றார். அந்த கர்ப்பம் தரித்த மீனை அஹிராவணா அப்படின்னு பாதாள லோகத்தை ஆண்டு கொண்டிருந்த ராவணனுடைய சகோதரன் கொண்டு போயிட்டு அதை பிடிச்சிட்டு போய் அதை வெட்டிடுறான். அதிலிருந்து தான் மகர்த்வாஜ் வெளியில் வர்றாரு. அவர் கையில் அந்த கல் இருக்குது, மச்மணி இருக்குது. அதை பார்த்து அஹிராவணன் கேட்கிறார், இது என்ன கல் அப்படின்னு. என்னுடைய தாயின் தலையில் இருந்தது இந்த கல், அந்த கல்லைத்தான் நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மகர்த்வாஜ் சொல்கிறாரு. அதுபோல் செய்தி அங்கே ராமாயணத்தில் இருக்குது. இன்னொரு செய்தி என்னென்னா, ராகுகால நேரத்தில் இந்த மகர்த்வாஜ் ஜனனம் புரிந்தார். அந்த நேரம் ஜனனம் புரிந்த காரணத்தினால இந்த மகர்த்வாஜுக்கு எதுவும் தீமைகள் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு தாயான அந்த மீன் என்ன பண்ணியிருக்காங்களா, தன் தலையில் இருந்த மச்மணியால் தான் இந்த மகர்த்வாஜுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அதாவது ராகு கிரகத்தின் கதிர்கள் அவர் மேலே விழாமல், அதனுடைய தாக்கம், ராகு கிரகத்தின் தாக்கம் எதுவும் ஏற்படாமல் இருக்க அந்த தாய் மீன் மகர்த்வாஜை அந்த கல் கொண்டு மறைத்தார் அப்படின்ற செய்தி கூட இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ராகு கிரகத்தால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், கதிர்வீச்சுகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். அதாவது ராகு கிரகத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டுமானால் இந்த மச்சமணியை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தெள்ள தெளிவாக புரியுது. இதனுடைய ஆய்வு செய்திகளையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மச்மணி யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாஸ்து தோஷங்கள் ஏற்படாது. இன்னொன்று, ராகு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே இல்லாமல் போகும். ராகு கிரகம் சரியில்லை, அதன் வாயிலிருந்து வரக்கூடிய விஷம்தான் வைரஸாக பரவிக்கிட்டு இருக்கு, நிறைய நோய்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிந்த செய்தி. அந்த தாக்குதல்கள் நம்மை அடையாமல் இருப்பதற்காக பாதுகாப்பாக இந்த மச்மணியை அணிந்து கொள்ளலாம்னு இந்த மச்மணி செய்திகள் சொல்லுது. இந்த மச்மணியை அணிந்து கொண்டாலோ அல்லது வீட்டிலே வைத்திருந்தாலோ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளுடைய தொல்லைகளும் இருக்காது. அதே சமயத்தில் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும், நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். அதாவது கிளென்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, பியூரிஃபை பண்ணுமா. அதாவது நம்மை சுற்றி இருக்கும் இடமெல்லாம் சுத்தப்படுத்தப்படும்
அப்படின்னு தமிழில் சொல்லலாம். நமக்கு கிளென்ஸ் பியூரிஃபைனா ஆங்கிலத்தில் நிறைய விஷயங்களை சொல்லும். தமிழில் நம்ம சொல்கிறது சுத்தப்படுத்தப்படும். இது தவிர ராகு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கொடிய நோயிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் இந்த மச்மணி அப்படின்ற செய்திகள் இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குல்ல. அதாவது ஒரு மீன் தலையில் இயற்கையாக விளைகின்ற ஒரு கல்னால் இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏராளமான நன்மைகள் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மச்மணி பற்றி கருட புராணத்தில் 69வது அத்தியாயத்தில் கூட சொல்லப்பட்டதாக செய்தி இருக்குது. அதாவது இந்த மச்மணி இருக்கின்ற இடம் அதிர்ஷ்டம் வாய்ந்தது. நாம் முன்கூட்டியே ஃபோர்டெல்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்கூட்டியே இந்த சீதோஷ்ண நிலையை பற்றி ஓரளவுக்கு அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு. ஃபோர்டெல்லிங்கிறது மழை இன்றைக்கி பெய்யுமா, இன்றைக்கி தட்பவெப்பம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை வருண பகவானின் ஆசி பெற்ற இந்த மச்மணி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று, இந்த மச்மணியை அணிந்து கொள்பவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள், ஞானத்துடன் செயல்படுவார்கள், அறிவில் சிறந்து விளங்குவார்கள், பணப்பற்றாக்குறை என்றைக்குமே ஏற்படாது என்பது போன்ற தகவல்கள் எல்லாம் இருக்குது. இப்படி மச்மணியை பற்றி சொல்லணுன்னா ஏராளமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மச்மணி பழுப்பு நிறத்துலையும் இருக்கும், வெள்ளையான நிறத்துலையும் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம விஹா ஆன்லைனில் சில்வர், அதாவது வெள்ளி மச்மணி பெண்டன்ட் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இதுதான் மச்மணி. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி தொடும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிறத உணரலாம். இந்த மச்மணியெல்லாம் நான் ரொம்ப காலமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்கள் இருக்கும். இதை பற்றியெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இயற்கையிலேயே நிறைய பொருள்கள் பூமியில் விளைந்தது இப்படி நமக்கு நன்மை பயக்கக்கூடியது இருக்குது. நான் மறந்தால் கூட நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. நான் ரொம்ப காலமாகவே சுக்கிரமணி, மச்மணி, கோமதி சக்கரம் இது அனைத்தையுமே தாலியில் கோத்து அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த சில்வரில் இருக்கக்கூடிய மச்மணி இருக்கு இல்லையா, இதை தாலியில் அணிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. கோமதி சக்கரம் பெண்டன்ட், சுக்கிரமணி பெண்டன்ட், இந்த மச்மணி பெண்டன்ட் எல்லாம் அணிந்து கொள்ளலாம். இதில் நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த கோமதி சக்கரம் மற்றும் சுக்கிரமணி, மச்மணி எல்லாம் இது போன்ற பொருள்களை எல்லாம் அணிந்து கொண்டால் நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களுடைய விருப்பம், சாப்பிட்லாம், கலட்டணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் தாம்பத்தியம் இருக்கும் பொழுது மற்றும் இந்த பீரியட்ஸ் நேரத்தில் எல்லாம் கூட இந்த மச்மணி, சுக்கிரமணி, கோமதி சக்கரம் எல்லாம் அணிந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக அணிந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. ரொம்ப அந்த மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்காதீங்க. இது செஞ்சால் அப்படி ஆயிடுமோ, அது செஞ்சால் இப்படி ஆயிடுமோ, இது அணியலாமா அப்படின்னு. நம் மனதிற்கும் உடலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம மனசு தான் விரும்புது இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு. நம்ம மனசு சுத்தபத்தமாக இருக்கணும். போட்டி, பொறாமை, குரோதம் இது போன்ற தீய குணங்களை நாம் சுமந்து கொண்டு இது அணிந்தால்தான், அது அணிஞ்சுக்கிட்டால் கூட நல்லவர்களாக மாற்றிவிடும். நான் கண்கூடாக நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த கோமதி சக்கரம் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு குரோதம் குறைஞ்சிருக்கு, கெட்ட எண்ணங்கள் குறைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நிறைய அதிர்ஷ்டத்தை சேர்த்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மையும் கூட. அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த பொருள் கோமதி சக்கரம் பெண்டன்ட், ரிங். இங்கே பாருங்கள், நான் ரிங்காகவும் போட்டிருக்கேன், பெண்டன்ட்டாகவும் தாலி செயினில் அணிஞ்சிருக்கேன். இப்போது இது மூன்றையும், அதாவது சுக்கிரமணி, மச்மணி, கோமதி சக்கரம், இன்னும் பார்த்திங்கன்னா நவரத்னத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒன்றாக அணிந்து கொள்ளலாமா அப்படின்னும் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாராளமாக அணிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை என்னுடைய தாலி செயின் எடுத்து காமிச்சிருக்கேன். நிறைய சுக்கிரமணியும் போட்டிருக்கேன், மச்மணியும் போட்டிருக்கேன், கோமதி சக்கரம் அப்புறம் பாருங்கள் நிறைய லைனாக போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம். எந்த ஒரு விதிகளும் இதற்கு கிடையாது. சரி, இன்றைக்கு இந்த மச்மணியை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
சரி, இந்த மச்மணி வீஹா ஆன்லைனில் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, நாங்கள் இன்றைக்கி தாங்க புதுசாக உங்கள் வீடியோ பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். வீஹா ஆன்லைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வீஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் தம்ப்நெயிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீஹா என்கின்ற கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வச்சுருக்கோம். ஒரே ஒரு கடை தான், பிரான்ச்சஸ் எதுவும் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையிலிருந்து தான் பொருள் நாங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. உங்களுக்காக நிறைய புதிய தரமான பொருள்களை அப்லோடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். போய் நம்ம வீஹா ஆன்லைனை பாருங்கள். நிறைய ஹேர் அக்சசரிஸ், ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் இருக்குது. அது தவிர மளிகை பொருள்கள், சாரீஸ், குர்த்தீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருள்கள், இன்னும் ஏராளமான பொருள்கள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போய் பாருங்கள். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.